delivering smiles all around the professional careers. Reach us to reach them. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. கரூரில் முதலமைச்சர் விஜய் பேச்சு தாவேகாவுக்கு செல்வாக்கை உயர்த்துமா? திமுகவை மக்கள் வெளுத்து வாங்குவார்களா? இதை பற்றி பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷாம் நம்முடன் இணைகிறார். வணக்கம் திரு ஷாம். வணக்கம் நிஜன். கரூர்ல முதலமைச்சர் திரு விஜய் பேசினது கிட்டத்தட்ட அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு முதல் முறை போறாரு. அது தமிழக மக்கள் முக்கியமா கரூர் பகுதியில அவருடைய செல்வாக்கை உயர்த்திருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? தாவேகாவுக்கு உற்சாக டானிக். தாவேகாவை சேர்ந்தவர்களுக்கு, தாவேகா ஆதரவாளர்களுக்கு, விஜய் ஆதரவாளர்களுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. உற்சாக டானிக். ஒட்டுமொத்த அரசியலுக்கு அல்லது தேர்தல் அரசியலுக்கு அது என்ன ரிசல்ட் கொடுக்க போகுதுன்னு நமக்கு இப்ப தெரியாது. ஏன்னா அவர் இடைத்தேர்தல்லாம் மனசுல வச்சுட்டு தான் பேசினாரு. ஆனா அதுக்கு பிறகு நடந்த டெவலப்மெண்ட்ல இடைத்தேர்தல் இப்போதைக்கு இல்லைன்னு ஆயிப்போச்சு. உயர்நீதிமன்றம் ஒரு நுணுக்கமான தீர்ப்பு, நுணுக்கமான இடைக்கால உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. உச்சநீதிமன்றத்துக்கு மேட்ரு போகும். ஆனா இதுல அவர் சொல்ற ஆர்பி ஆக்ட் எடுத்து படிச்சு பார்த்தோம்னா ரொம்ப நுணுக்கமா தெரியுது. இது வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு சட்ட பிரச்சனையை நம்ம எழுப்பினதே கிடையாது. அப்போ இடைத்தேர்தல் என்ன ஆகுங்கிறது நமக்கு தெரியாது. ஒருவேளை அது லேட் ஆகுது அப்படின்னா இந்த பேச்சோட தாக்கம் ஒரு 6 மாசம் 1 வருஷம் நீடிக்குமானா அது நீடிக்காது. ஆனா இடைத்தேர்தலுக்காக மட்டுமே அந்த பேச்சு இருந்தது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இடைத்தேர்தல் அவர் மெயினாக சொன்னார்ல, அதாவது இங்க திமுக தோக்கடிச்சிட்டீங்க, தீய சக்தி திமுக தோக்கடிச்சிட்டீங்க, அது போதாது, எல்லா இடைத்தேர்தல்கள்லையும் திமுக தோற்கடிக்கணும். இடைத்தேர்தல் பிரச்சாரம் தான். அதாவது கரூரை பொறுத்த வரைக்குங்க சம்பவம் நடந்த பிறகு ஏற்பட்ட தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தான் ஜெயிச்சாரு. நம்ம ஓட்டுக்கு பணம் கொடுக்குற கலாச்சாரத்தையே நொறுக்கிட்டோம் அப்படின்னு நேற்றைக்கு முதலமைச்சர் விஜய் சொன்னாரு. ஆனா கரூர்ல விஜயபாஸ்கரோட வெற்றியை எப்படி எடுத்துக்க, மதி அதுல பாதிக்கப்பட்டவர். உண்மையிலேயே அவருக்கு கணிசமான ஓட்டு விழுந்திருக்கு. திமுக 3ஆவது இடத்துக்கு போயிடுச்சு. ஆனாலும் வெற்றி வாய்ப்பு கிடைக்கல. அப்போ கரூர் சம்பவம் உடனடியாக ஒரு ரிசல்ட் ஆயிருக்கணும் அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் தான் ரிசல்ட் ஆயிருக்கணும். இது கரூர்ல இடைத்தேர்தல் தான் வரணும். இடைத்தேர்தல் வரும்போது விஜயபாஸ்கர் ஒரு கேண்டிடேட் ஆவாரோங்கிற ஒரு சந்தேகம் இருந்துச்சு. காலையில வரைக்கும் அதான் இருந்துச்சு. ஏன்னா அவர் வெள்ளி வாள்லாம் பரிசு கொடுத்தாரு. அவர் மேடையில பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. மதியழகனை தட்டி கொடுத்து சமாதானப்படுத்தின மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சது விஜய் அவர்கள். ஆனா இடைத்தேர்தல் லேட் ஆக போகுது, இன்னும் தாமதமாகும், அதுல பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னா சனிக்கிழமை சேர்ற அந்த கோஷ்டி இனி தயங்கும். புதிதாக ராஜினாமா செய்யறவங்க தயங்குவாங்கல்ல, நடக்குமா நடக்காதுன்னு தெரியாம எப்படி ராஜினாமா பண்ண முடியும்? ஆனா எப்படி நடந்துரும்ல, இப்போதைக்கு 31ஆம் தேதி வரைக்கும் தான் இடைக்கால தடை. அதுக்கப்புறம் எப்படி வெக்கேட் பண்ணிடுவாங்கல்ல? அப்படி சொல்ல முடியாதுங்க. என்ன காரணம்னா அவங்க என்ன ரீசன், அந்த ஆர்டரை படிச்சு பார்த்தா என்ன ரீசன் சொல்றாங்கன்னா, ஒரு இடைத்தேர்தல் வரணும்னா எலெக்ஷன் பெட்டிஷன் நிலுவையில் இருந்தா வரக்கூடாதுன்றாங்க. ஆர்பி ஆக்ட்ல ஒரு விதி மாற்றம் பண்ணியிருக்காங்க. நம்ம இதுவரைக்கும் அப்படியான ஒரு நிலைமையை சந்திச்சது இல்லை. அதனால நமக்கு தெரியல. ஆனா பிற மாநிலங்களில் வழக்கு நடந்து உச்சநீதிமன்றம் வரைக்கும் அது மேட்ரு போயிருக்கு. ஒரு தேர்தல் ஒருவர் வெற்றி பெறுகிறார், ஒருவர் தோல்வி அடைகிறார். தோல்வி அடைஞ்சவர் வெற்றி அடைந்தவருக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறார். பல காரணம் சொல்லுவாரு. வேட்புமனு தாக்கலே சரியில்லை, கையெழுத்தே சரியில்லை. இப்போ மதுரையிலேயே முஸ்தபாவோட வெற்றிக்கு எதிரான அந்த வேட்புமனுக்கு எதிராக மனு தாக்கல் பண்ணியிருந்தா வேறங்க. ஏன்னா அவர் கொடுத்துருக்கிற பேன் நம்பர், செல் நம்பரே 10 இலக்க செல் நம்பர் இல்லை. இப்படி அதில் நிறைய ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இருக்கு. அது நீங்கள் கோர்ட்டுக்கு வந்தால் தான் அதை சரி பண்ண முடியும். அப்போ 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு ரிசல்ட் வருது. அப்போ மாறிடுச்சுன்னா அதுக்குள்ள ராஜினாமாவே பண்ணிட்டாருன்னா அதில் என்ன பயன் இருக்கு? சட்ட முரண். இந்த ரெப்ரசன்டேஷன் போய் தான் தேர்தல் ஆணையம் நம்ம தேர்தல் சட்டத்தில் அந்த மாற்றத்தை செஞ்சிருக்கு. தமிழ்நாட்டுக்கு அது புதுசு. ஏன்னா இப்படியான ஒரு நிலைமையை நம்ம சந்திச்சது இல்லை. அப்போ இதுதான் இனிமேல் இது ஃபர்ஸ்ட் கேஸா தமிழ்நாட்டில் வரும். அப்போ 7 தொகுதி இப்போ வேக்கண்ட். 7 தொகுதிக்குமே இடைத்தேர்தல் நடக்குமாங்கிறது ரொம்ப சந்தேகம். கரூருக்கு டெஃபினட்டா இல்லைன்னு தெரியுது. இப்போ எப்போ நடக்கும் அப்படின்னா உச்சநீதிமன்றம் ஒரு வழிகாட்டுதல் கொடுக்கும். இந்த இபி பெட்டிஷனை 1 வருஷத்துக்குள்ள முடியும், 6 மாசத்துக்குள்ள முடியும்னு ஏதோ ஒன்று சொல்லும். ஒரு டைம் வைப்பாங்க. அதுக்கு பிறகுதான் இடைத்தேர்தல் சாத்தியப்படும். அதுக்குள்ள எத்தனையோ மாறுதல் வந்துருமே. இப்போ இன்னைக்கே பாத்தீங்கன்னா டிடிவி திமுக அதிமுக ஒன்னா இணைஞ்சா என்ன தப்புன்னு கேட்கிறாரு பிரஸ் மீட்ல. இப்போ ஜஸ்ட் நவ் ஏன் அப்படி கேட்கிறாரு அப்படின்னா, அரசியல்ல பொது எதிரியை வீழ்த்த பழைய எதிரிகள் ஒன்றாக கூடுவது. டிடிவி அதை ஓப்பனாக சொல்றாரு. 35% அவங்க ஓட்டு வாங்கியிருக்காங்க தாவேகா. அப்ப அதுக்கு மேல ஒரு வாக்கு வங்கியை கட்டமைக்கணும். நாங்க 23% வாங்கியிருக்கோம். அது அதிமுக கூட்டணி. திமுக கூட்டணி அதை விட அதிகமா வாங்கியிருக்கு. அப்ப 2 பேரும் சேர்ந்து தேர்தல் சந்திச்சா என்ன தப்பு இருக்கு? இப்படியான முரண்பட்ட கூட்டணி இல்லையா?
அண்ணாவும் ராஜாஜியும் ஒன்னா கூட்டணி வைக்கலையா? டிடிவி சொல்றாரு. புறன்பட்ட கூட்டணி இருக்கு, நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா விஜய் வந்து அதைத்தான் அவரு தடுக்க நினைக்கிறாரு. திமுக அதிமுக 2 பேரும் கூட்டு களவாணிங்கன்றாரு நேத்து. திமுக அதிமுக ஒன்னா இணைஞ்சு வீழ்த்தணும்னு நினைச்சாங்க. அப்போ திமுக அதிமுக கூட்டணி வரக்கூடாதுன்னு அவருக்கு ஒரு எண்ணம் இருக்கு முதலமைச்சருக்கு. அது வந்து அரசியல் வராதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னு நேத்து பேச்சு இறுதியில கேக்குறாரு. இடைத்தேர்தல வரும்ன்ற அதானே டிடிவியோட பேச்சு அதானே உணர்த்துது. நேற்றைய கரூர் பேச்சுக்கு அடுத்தாப்புல நடக்கிற டிடிவி பிரஸ் கான்ஃபரன்ஸுங்க. டிடிவி அதிமுக கூட்டணியில இருக்கிறாரு. அமமுக பிரிஞ்சு எடப்பாடிக்கு எதிராக எவ்வளவு கருத்தெல்லாம் தெரிவிச்சு அதிமுக கூட்டணிக்கு போய் ஒரு சீட்டு ஜெயிச்சாச்சு. இப்போ வந்து அதிமுக திமுக கூட்டணி வந்தா என்ன தப்புன்னு டிடிவி கேட்கிறாரு. அதாவது எடப்பாடி பழனிசாமி கேட்கறதுக்கு பதிலாக மற்றவங்க கேட்கறாங்க. அப்படிதான் நம்ம புரிஞ்சுக்க முடியாத. முதல்ல டிடிவி எடப்பாடி சேருவாங்கிறதே பெரிய பிரச்சனையாச்சே. டிடிவி எடப்பாடி வந்து கூட்டணி தானே. எடப்பாடி தான் அதை தெளிவா சொல்றாரு. அவர் வந்து நம்ம கட்சியில வந்து இணையணும் அவசியம் இல்லை, தனி கட்சி நடத்துறாரு, கூட்டணி தான் சாத்தியம் தானே சொல்றாரு. நிறைய பேர் அந்த பகுதியை சேர்ந்தவங்க டிடிவி அதிமுக வரணும், உள்ள சேர்த்துக்கணும் அப்படின்னு சமீபத்துல குரல் எழுப்பியிருக்காங்கல்ல. தனி கட்சி ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் வந்து பில்டப் பண்ண பிறகு அவர் எப்படி போய் திருப்பி அதிமுகக்குள்ள போய் சேருவாரு? என்ன பொசிஷன்ல இருப்பாரு அதிமுகல? துணை பொதுச் செயலாளர்ல ஒருத்தரா? அவர் யாருக்குமே பொதுச் செயலாளராக இருக்கு. அது வாய்ப்பு இல்லைங்க. கூட்டணி வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணி வருமா வராதா? அப்போ அதிமுகவும் திமுகவும் எதிர் நிலைப்பாட்டில் இருந்த கட்சியாச்சே அப்படின்னா 79 தான் எம்ஜிஆரும் கலைஞரும் வந்து இணைப்பு முயற்சியை எடுத்துட்டாங்களே பிஜு பட்நாயக் காலத்துல. நீங்க பல தடவை பல கணக்கு சொல்லிருக்கீங்க. 1 2 இல்ல அப்படின்னு நீங்களே பல தடவை சொல்லியிருக்கீங்க. திமுக அதிமுக சேர்ந்தால் மட்டும் தாவேக்காவை வீழ்த்தி விட முடியும் அப்படிங்கிற கணக்கு சரியா? அது உண்மையிலே 1 2 எப்போ அரசியல்ல இல்லைங்க, அதெல்லாம் கரெக்ட் தான். ஆனா ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்கு ஒரு சூத்திரம் தேவைப்படுதுல. 1 2 இல்ல, சூத்திரம் தேவைப்படுதுல. நீங்க என்ன கணக்க வச்சுட்டு இப்ப தேர்தலுக்குள்ள போவீங்க? சரி, இதே மாதிரியான கணக்கு 80ல பாராளுமன்ற தேர்தலில் போட்டது. இந்திரா காந்தி அம்மாவும் கலைஞரும் ஒன்றா சேர்ந்தாங்க, பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி கிடைச்சது. அதே சூத்திரம் அடுத்தாப்புல சில மாதங்களில் வந்து சட்டமன்ற தேர்தலில் வெற்றி அடையலை. மக்கள் ஒவ்வொன்றும் வெவ்வேறு மாதிரி தான் நினைக்கிறாங்க. அதெல்லாம் நான் சொல்லவே மாற்றுக்கிறதெல்லாம் கிடையாது. என்ன வேணாலும் நடக்கலாம் அரசியல்ல. ஆனா தேர்தலை சந்திப்பதற்கு ஒரு வியூகமும் சூத்திரமும் தேவை. ஏன்னா தேர்தலுக்காக வந்து ஏதாவது ஒரு வகையில செலவு பண்றவங்களோ இல்ல தேர்தலில் நிக்கணும்னு நினைக்கிறவங்களோ வெற்றி பெறுங்கிற நம்பிக்கை இருந்தா தானே அதுக்கு முன் வருவாங்க. விஜய் நேற்று பேச்சலங்க திமுக அதிமுக கூட்டணி வந்துரும்னு அவருக்கான அந்த அரசியல் ரீதியான அவரோட கணக்கை வந்து அவர் சொல்றாரு. அது பயம்னு கூட நான் சொல்லலை. அவருக்கு ஒரு அரசியல் கணக்கு இருக்கும்ல. சரி, 2 வருஷம் ஆச்சுங்க கட்சி ஆரம்பிச்சு, ஒரு பெரிய வெற்றி பெற்றிருக்கிறாரு. அவருக்கு எத்தனையோ ஆலோசகர்கள் இருப்பாங்க. அவரோட ஆலோசகர்களுக்கும் அரசியல் கணக்கு இருக்கும். அப்போ திமுக அதிமுக கூட்டணி அது வந்தா வந்து அரசியல்ல வந்து நிலைமை மாறலாம், அது வரக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் தெளிவா தெரியுது. அதனாலதான் அவர் வந்து பிராண்ட் பண்றாரு. அதையும் தாண்டி வருங்க. விஜய் சொல்றதுக்காக கூட்டணி வந்துட போறதும் இல்லை, வராம இருக்க போறதும் இல்லை. ஆனா விஜய் சொல்ற இன்னொரு முக்கியமான விஷயத்த சேர்த்து லிங்க் பண்ணி பாருங்க. டீலிமிட்டேஷன் சேர்த்து சொல்றாரு அவரு. அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ அது வரப்போகுதுன்னா தமிழகம் அதை தடுக்குன்றாரு. அதாவது தாவேக்கா எதிர்ப்பா இருக்கு, விஜய் எதிர்ப்பா இருக்காரு டீலிமிட்டேஷனுக்கு. திமுக சர்க்கிள்ல வந்து முதல்ல அவங்க வைத்தது, முதல்ல சட்டத்திருத்தம் வந்து ஃபெயிலியர் ஆனப்ப 59ங்கிற நம்பர், அதாவது ப்ரொபோர்ஷனேட் நம்பர் இன்க்ரீஸை பத்தி சட்டத்திருத்தம் ஒன்றும் சொல்லலை அப்படின்னப்ப அமித்ஷா என்ன சொன்னார்னா, ஒரு ½ hour டைம் கொடுங்க, அதையும் சேர்த்து நான் திருத்தி கொண்டு வரேன்னாரு. பட் எதிர்கட்சிகள் எதிர்த்தன. அப்போ அது காங்கிரஸோட நிலைப்பாட்டில் திமுக இருந்தது. இப்போ காங்கிரஸ் நிலைப்பாட்டில் திமுக இல்லை. அப்போ டீலிமிட்டேஷன்னா எம்பி எண்ணிக்கை கூட்டுதல். தமிழ்நாட்டுக்கு 59 கிடைக்க போகுது. எம்பி எண்ணிக்கையை கூட்டினா எம்எல்ஏ எண்ணிக்கையை கூட்டணும். எம்எல்ஏ எண்ணிக்கையை கூட்டினா அட்வான்டேஜ் இருக்கு, ஏன்னா தொகுதிகள் சின்னதாக மாறும். இப்போ தாவேக்காவோட 35% கணக்கே ரொம்ப மாறிடும் அதில். அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துக்கு தேர்தல் வரப்போகுது, அவங்களுக்கும் அதே கணக்கு இருக்கும். அப்போ அகிலேஷ் அதை ஆதரிக்க மாட்டாருன்னு நம்ம இப்போ சொல்ல முடியாது. அடுத்தடுத்த நாட்கள்ல அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள நாட்டோட தேர்தல் சூழலே மாறுது. அதைத்தான் அவர் டீலிமிட்டேஷனை மென்ஷன் பண்றது மூலமா விஜய் அதைத்தான் சொல்றாரு. அதுதான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதிமுக சேர்ந்து போறதுல அதுல விஜய்க்கு என்ன லாபம், என்ன நஷ்டம்? விஜய்க்கு என்ன நஷ்டம்னா, அவரு நம்ம ஓட்டு வங்கியோட இது அதிகமா இருக்குமோன்னு நினைக்கிறாரு. டீலிமிட்டேஷன் வந்து எம்எல்ஏ எண்ணிக்கை கூடுச்சு அப்படின்னா எல்லா ஓட்டு வங்கி கணக்குமே மாறுமே அப்படின்னு நினைக்கிறாரு. சரிதான், அவர் நினைக்கிற சரிதான்.
ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அவரோட பிராண்ட் வேல்யூல தான் அது பில்டப் ஆயிருக்கு. அந்த பிராண்ட் வேல்யூல பில்டப் ஆகும்போது விஜய் விசில் இதுக்கு தான் ஓட்டு விழுந்தது, எல்லாருக்குமே தெரியும் அது. அவரே சொல்றாரு, காசு கொடுத்து ஓட்டு வாங்கணுங்கிறதெல்லாம் உடைச்சிட்டோம், ஜாதி மதத்தெல்லாம் உடைச்சிட்டோன்றாரு. அது உண்மைதான். ஆனா இதுக்கு எந்த அடிப்படை கணக்கெல்லாம் மாத்துறது எது அப்படின்னா தொகுதியோட மறுவரையறை மாத்தி விட்டுரும். இப்போ இதே கரூர் எடுத்துக்கோங்க, கரூர் வந்து 2 தொகுதியா மாறிடும் சட்டமன்றத்துல. இல்ல கரூரோட ஒரு பகுதி பிரிஞ்சு இன்னொரு பகுதியோட சேரும். அது இப்ப முஸ்லீம்ங்கிற ஊர் பக்கத்து ஊர் எடுத்தீங்கன்னா முஸ்லீம் தொட்டியும் தனித்தனி தொகுதியா இருந்ததுங்க, ரெண்டும் ஒன்னா சேர்ந்துருச்சு. இப்ப திருப்பி தனித்தனி தொகுதியா மாறிடும். அப்ப எல்லா கணக்குமே மாறுங்க. முக்கியமா ஒரு திமுக ரொம்ப தாக்குறாரு, வெளுத்து வாங்குங்க அப்படின்னு சொல்றாரு. அதிமுகவை தீர்ந்து போன சக்தி அப்படிதான் திரும்ப திரும்ப ரொம்ப குறைச்சே சொல்றாரு. இது சொல்றது மூலமாக மக்கள் மத்தியில திமுக தான் முக்கியம் அப்படிங்கிற எண்ணத்தை ஏன் சித்தரிக்கிறாரு? அவரு தாவேகாவுக்கு எதிராக திமுக அப்படி ஒரு இருதுருவம் இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறாரு. 2 கட்சி தேர்தலில் போட்டி போடணும், அந்த 2 கட்சிக்கான ஓட்டு வங்கி நமக்கு எதிர்ப்பானவர்கள் திமுகவுக்கு போடட்டும், திமுகவுக்கு எதிர்ப்பானவர்கள் நமக்கு போடட்டும், அவங்க அதிமுகவுக்கு போட வேண்டாம்னு நினைக்கிறாரு. அடிப்படையில் திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிங்கிறது நிறைய இருக்குங்க. குறைஞ்சபட்சம் வந்து என்னோட கணக்கு அதிகபட்சமா திமுக ஆதரவுங்கிறது ஒரு 35% இருக்கலாம், அதுக்கு மேல இருக்காது. அப்படின்னா 65% எதிர்ப்பு. அவ எதிர்ப்பு வாக்கு வங்கி பல முனையா பிளவுபட்டு அதுல பெரும்பகுதி தாவேகாவுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. தாவேகா எதிர்ப்பு வாக்கு வங்கியா 65% இருக்கும் போன தேர்தல் கணக்கு வச்சு பார்த்தா, 26 தேர்தல் வச்சு பார்த்தா. அப்ப அதை முழுமையா கிடைக்கிறது திமுகவுக்கு லாபம் தான். தாவேகா எதிர்ப்பு வாக்கு வங்கி முழுமையா கிடைக்கணும். திமுக தனியா அதை வாங்க முடியுமா, இல்ல திமுக அதிமுக வேற கூட்டணி கட்சிகள்லாம் சேரணுமா? ஏன்னா திமுக கூட்டணியில இப்ப இடம் இருக்கு. சரி, காங்கிரஸ் இல்லைங்க, விசிக பிராக்டிகலி இல்ல, மதிமுக இல்ல, தேமுதிக மட்டும் இருக்கு. அப்போ திமுக கூட்டணியில இடம் இருக்கும்போது அதிமுக வரக்கூடாதுன்னு அது எப்படி சொல்ல முடியும்? அதிமுக எவ்வளவு இடம் கேட்க போது அந்த மாதிரியான பிராக்டிகல் ப்ராப்ளம் தாங்க அதுல வரும். தொகுதி பிரச்சனை, திமுக அதிமுக இடையே தொகுதி பிரச்சனை வரும். அதுக்கு தொகுதி மறுவரையறை செஞ்சு எம்எல்ஏ எண்ணிக்கை கூடிடுச்சுன்னா அந்த பிரச்சனை வராது. அப்போ 50-50 கேட்பாங்கல்ல சார், 40-60-40 கூட யாரு? அதுல ரொம்ப ஈஸியான ஃபார்முலா இருக்குல்ல. 26 சட்டமன்ற தேர்தலில் எவ்வளவு ஓட்டு வாங்கினாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சுக்க வேண்டியதானே. ஆனா ரெண்டு கட்சிகளும் ஈகோ பார்ப்பாங்கல்ல, யாரு அதிக அளவுக்கு ஆண்டாங்க, யாரு பெரிய கட்சி, யாருகிட்ட அதிக அளவு ஓட்டு வங்கி இருந்தது, இப்படிலாம் பார்ப்பாங்கல்ல. இருக்கிறதுன்னு தான் பார்க்க முடியும், இருந்ததுன்னு பார்த்து பயன் இல்லை. அப்படின்னா ஒன்றுபட்ட திமுக அண்ணா காலத்து திமுக எவ்வளவு ஓட்டு வங்கி இருந்ததுன்னு பார்க்க முடியுமா? அது போக ஒருவேளை பாராளுமன்ற தேர்தல் மட்டும் வருது, ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒர்க் அவுட் ஆகலன்னு வைங்க, அப்படின்னா ஈகோ பிரச்சனையே வராது. அப்போ அது விஜய்க்கு அனுகூலமா இருக்காது. சரி, விஜயோட பிராக்டிக்கலா நேற்றைய பேச்சு என்னங்க உணர்த்துது? அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஊழலற்ற ஆட்சி, இந்த ஆட்சியில ஊழலே கிடையாதுங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் டைமா அதை ட்ரை பண்ணியிருக்கேன். தமிழ்நாட்டில் இவ்வளவு நாளும் எல்லாரும் கூட்டுக்களவானீங்க, மாத்தி ஊழல் பண்ணாங்க. ஒருத்தர் ஆட்சியில ஒருத்தர் ஊழல் பண்ணுவாங்க, மறு ஆட்சியில வழக்கு வந்து வழக்கே நடக்காது. எங்க ஆட்சி அப்படியான ஆட்சி இல்லை, முழுக்க ஊழலற்ற ஆட்சி, இது அவர் சொல்றது. அது உண்மையிலே மக்களுக்கு எப்போ தெரிய வரும் அப்படின்னா இன்னும் சில மாதங்கள்ல தெரிய வரும். இப்பவுமே அரசியல் புரசலா பத்திரிகையில செய்தி வருது. இன்னைக்கு ஜூனியரோட பாத்தீங்கன்னா பெரிய ஊழல் பட்டியல் போட்டு வச்சிருக்காங்க, தாவேகா ஆட்சியின் ஊழல் பட்டியல்னு. அது ஜனங்கள்கிட்ட போய் சேரணும். பொதுவா ஊழல் வந்து மக்கள்கிட்ட அவங்கள பிஞ்ச் பண்ணா அவங்க உணர்ந்துருவாங்க. அதாவது ஒரு கலெக்டர் ஆஃபீஸ் போகும்போது, ஒரு தாலுகா ஆஃபீஸ் போகும்போது, விஏஓ ஆஃபீஸ் போகும்போது காசு கேட்டு நச்சு பண்ணுவானுங்கள்ல, அப்பதான் மக்களுக்கு தெரியும். நீங்க டெண்டர்ல ஊழல் இதெல்லாம் வந்து பத்திரிகை செய்தியாக தான் இருக்குமே தவிர சாதாரண மக்களுக்கு போகாது. இப்ப இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் என்னன்னா, குளத்துல வந்து மண் எடுக்கிறது பிரியது. ஆனா 200 ரூபா கொடு 300 ரூபா கொடுன்னு டிமாண்ட் இருக்குங்க, ஊர்லயே இருக்கு, எங்க ஊர்லயே இருக்கு. அந்த பணம் எப்படி ஷேர் ஆகுது என்னன்னு தெரியல. ஆனா 300 ரூபா வரைக்கும் கேட்கறாங்க. இலவச மண்ணு, நம்ம தான் வண்டி எடுத்துட்டு போய் டிப்பருக்கு நம்ம தான் காசு தரோங்க. ஆனா அதுக்கு மேல காசு கேட்கறாங்க. அதான் 500 ரூபா டிப்பர் சார்ஜ்னா 700 ரூபா கேட்கறாங்க. அப்ப அது கொஞ்சம் கொஞ்சமா மனஸ்தாபம் ஆகும். அடுத்த பிரச்சனை தண்ணி இல்லாது. டெல்டா ஏரியா பூரா காவிரியில தண்ணி கிடையாதுங்கிறதுனால ரொம்ப போர் கீழே போயிடுச்சுங்க. போர் கீழே போன உடனே நம்ம தண்ணி இறைக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பாசனம் பண்றதுக்கு இறைக்கிறதுக்கு பார்த்தா கரண்ட் ப்ராப்ளம். ஷிஃப்ட் கரண்ட் கொண்டு வந்துட்டான். ஷிஃப்ட் கரண்ட் ரெகுலரைஸாவே ஆக மாட்டேங்குது. 12 மணி நேரம் தொடர்ந்து கரண்ட் கிடைச்சது அப்படின்னா சமாளிச்சிடலாம். அது ஒரு ஏக்கர் நம்ம பாய்ச்சறதுக்கு இவ்வளவு நேரம் நம்ம மோட்டர் ஓடணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. 5 HP மோட்டர் 2 HP மோட்டர் இவ்வளவு நேரம் ஓடினாதான் ஒரு ஏக்கர் பாய் 3 மா பாயணும். அப்படி பாயலைன்னா திருப்பி நம்ம வேலை பார்த்துட்டே கிடக்கணும். இது எல்லாமே இப்ப வர ஆரம்பிச்சிருச்சுங்க. கடந்த ஒரு 15-20 நாளா பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம்.
கோபம் கூடிக்கிட்டே போகுது. அப்போ விஜய் என்ன சொன்னாலும் அது எடுபடாத நிலைமைக்கு தமிழ்நாடு வாக்காளர்கள் போறதுக்கு இன்னும் கொஞ்சம் காலகட்டம் ஆகும். அதுக்குள்ள விஜய் வந்து ஒருவேளை மழை நல்லா பெஞ்சிருச்சு, அவரோட லக்கு நமக்கு தெரியாது. கர்நாடகாவில் நீர்பிடி பகுதியில் நல்ல மழைன்னு நான் காலையில பார்த்தேன். ஒரு 10 நாள்ல காவிரியில தண்ணி வந்துருச்சு அப்படின்னா இதை உடனே மறந்துடுவாங்க. என்னன்னா ஜனங்களே அப்படிதாங்க, அந்த துன்பம் வரும்போது கொதிப்பாங்க, அது நிவர்த்தி ஆயிடுச்சுன்னா மறந்துடுவாங்க. அப்போ இன்னொரு பிரச்சனையை தான் தேடணும். எது எப்படி இருந்தாலும் ஓட்டு வங்கி கணக்குங்கிறது அது அடிப்படை தானேன்ற. அடிப்படுங்கிறீங்களா? அதாவது ஓட்டு வங்கி கணக்கு என்பது ஒரு அடிப்படை கணக்கு. அதை நம்ம தாறுமாறா போட்டா அடிபடும், சரியா போட்டு மக்கள் அதை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா வெற்றி பெறும். அந்த கட்சி நிதி, பார்ட்டி ஃபண்ட் இதெல்லாம் மக்கள்கிட்ட எடுபடுமா? பார்ட்டி ஃபண்டுன்னு இவர் சொல்றது டெண்டர், அந்த மணல், அந்த மாதிரியான மேட்டர்ல தாங்க அது ஓடிட்டு இருக்கு. அதுக்கு எடுபடுமான்னு என்னால அதை சொல்ல முடியல. ஏன்னா நான் வந்து லோயர் லெவல்ல அந்த பார்ட்டி ஃபண்டை பத்தி எல்லாம் அவங்களுக்கு எதுவுமே தெரியல. பெரிய லெவல் இருக்கும். இப்போ ரியல் எஸ்டேட் நண்பர்கள்ட்ட பேசினா நல்ல ஆட்சிங்க, பழைய மாதிரி வந்து ரொம்ப செலவு பண்ண வேண்டியது இல்லை, ஸ்கொயர் ஃபுட் ரேட்டு அந்த மாதிரி இதெல்லாமே இப்போ இல்லை, நல்ல ஆட்சி, 2 மாசமா நல்ல ஆட்சி தராரு விஜய்னு அவங்க சொல்றாங்க. ஆனா எல்லாருமே பெரிய பெரிய ஆளுங்க, அதாவது கோடிக்கணக்கான ரூபாய்க்கு ரியல் எஸ்டேட் பண்றவங்க, அவங்களுக்கு அட்வான்டேஜ் இருக்கு. அந்த பார்ட்டி ஃபண்ட் கட்டான பெனிஃபிட் வந்து கன்சூமருக்கு போனா அது லாபம். ஆனா அவங்க யாரும் விலையெல்லாம் எதுவுமே குறைக்கலைங்க. ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ரியல் எஸ்டேட் பண்ற ஒருத்தருக்கு ஒரு வருஷத்துக்கு 50 லட்ச ரூபாய் பெனிஃபிட் கிடைக்குதுன்னா அந்த 50 லட்ச ரூபாய் பெனிஃபிட் அவர் இன்னும் பாஸ் பண்ணல. பாஸ் பண்ணா ஜனங்களுக்கு அது போய் சேர்ந்துரும். இல்லைங்க, போன தடவை வந்து இவ்வளவு வந்துச்சு, இந்த தடவை பாருங்க விஜய் வந்தாரு, பார்ட்டி ஃபண்டை ஒழிச்சாரு, நமக்கு வந்து விலை வந்து குறைஞ்சது, நம்ம வாங்க போற நிலத்தோட விலை குறைஞ்சது. ஏன்னா அவன் வந்து 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் விலை வாங்குறவன், நிலம் வாங்குறவன். இவங்க ஏக்கர் கணக்கில் வாங்குறவங்க. ஏக்கர் கணக்கில் வாங்குறவங்களுக்கு லஞ்சம் வந்து பாதிக்கும், அதை பார்ட்டி ஃபண்டு பாதிக்கும். 1 கிரவுண்ட் 2 கிரவுண்ட் வாங்குறவனுக்கு பார்ட்டி ஃபண்டை பத்தி கவலை இல்லை, அவனுக்கு வந்து பெனிஃபிட் கிடைச்சா அவன் இதை வாழ்த்துவான். அப்ப இவங்க தான் பாஸ் பண்ணணும். அது சாதாரண மக்களுக்கு கடந்த ஆட்சியெல்லாம் ஊழல் ஆட்சி, அதனால அவங்க நிறைய பணம் சம்பாதிச்சாங்க, அதன் மூலம் தான் தங்களுக்கு பணம் கொடுத்தாங்க, இப்படிங்கிற சர்க்கிள் புரியும் நினைக்கிறீங்களா? ஊழல்ங்கிற சர்க்கிள் ஜனங்களுக்கு புரியுங்க, அவங்க அதை பொருட்படுத்துறது இல்லைங்கிறதா இல்ல மைனஸ் பாயிண்ட். இன்னும் நினைக்கிறீங்களா? இன்னுமா மாறவே மாறாதுன்னு நம்ம சொல்லக்கூடாது, மாத்தணும், கண்டிப்பா மாத்தணுங்க. விஜய் வந்து ஒரு விஷயத்த ப்ரூவ் பண்ணியிருக்காரு, சாதாரண ஆட்கள் கூட வந்து ஜெயிக்க முடியும், ஜாதி எல்லாம் முக்கியம் இல்லை, பணம் எல்லாம் முக்கியம் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணியிருக்காரு. 2026 தேர்தல் வரைக்கும் சரிதான். அதற்கு அடுத்த தேர்தலில் உண்மையிலே அது என்ன ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது. அந்த எக்ஸ்பெரிமெண்டோட சக்சஸ் வந்து தொடர்ந்து இருக்கணுங்க. அப்போ அவரு பார்ட்டி ஃபண்டை கட் பண்ணிட்டேன், ஊழலை கட் பண்ணிட்டேன்னு சொல்றாரு. அந்த இடத்துல வந்து அந்த கிளைம் வைக்கிறதுக்கு இந்த காலகட்டம் போதாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆட்சிக்கு வந்து ஒரு 60 நாள் ஆகுதுன்னு வைங்களேன். 60 நாள் சரி, 2 மாசம் ஆகுது. 60 நாள்ல ஆட்சியோட நெளிவு சுழிவுல ஒரு கட்சியோ இல்ல ஒரு முதலமைச்சரோ தெரிந்து கொள்வதற்கான சொற்ப காலம் தான் இருக்கு. அது போக போதாங்க தெரியும் எந்த இடத்துல அங்க பணம் வரும், டிரான்ஸ்ஃபர்ஸ் மேஜரா அதுதான் தெரியுங்க. அப்ப அரசு ஊழியர்களோட எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, அவங்களுக்கு அப்ப டிரான்ஸ்ஃபரும் அதே மாதிரி தான் இருக்கும். இந்த டிரான்ஸ்ஃபர் கேட்கறவன் யாரு? அவர் சொந்த ஊருக்கு போகணும், வாத்தியார் கேட்பாரு, சொந்த ஊருக்கு போகணும், எனக்கு டிரான்ஸ்ஃபர் வேணும், அதுக்கு என்ன பண்ணலாம்? மினிஸ்டர் பிஏ போய் பார்ப்பாங்க, இல்லைன்னா மினிஸ்டருக்கு யார் வேண்டியவங்கன்னு பார்ப்போம். இதுதான் நடைமுறையாக நடந்துகிட்டு இருந்தது. செங்கோட்டையன் கல்வி அமைச்சராக இருந்தப்பயே வந்துங்க எனக்கு நல்ல ஞாபகம், அதிமுக பீரியடு டோட்டலாக ஆசிரியர் டிரான்ஸ்ஃபருக்கு பணங்கிறதே அவர் ஒழிச்சு கட்டிட்டாரு. எதுவுமே கிடையாதுங்க, எல்லாமே கவுன்சிலிங்ல ரெகுலராக போச்சு. வேற ஏதாவது ரூட்ல பணம் சம்பாதிச்சாரான்னு எனக்கு தெரியாது, ஆனா ஆசிரியர் கவுன்சிலிங்ல கிடையாது. ஏன்னா என்னோட ஆசிரியர் நண்பர்கள் எல்லாரும் சென்னைக்கு வந்தவங்க வீட்டுக்கு வருவாங்க, அவங்க வந்து ஒழுங்கா டிரான்ஸ்ஃபர் ரெகுலர் கவுன்சிலிங்ல வாங்கிட்டு தான் போனாங்க. அப்போ இந்த மாதிரி மாஸ் டிரான்ஸ்ஃபர்ஸ் அப்ப ஊழல் ஒழிக்கப்பட்டால் அந்த செய்தி குறிப்பாக ஆசிரியர்கள்ங்கிற அந்த 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 கம்யூனிட்டி செய்தியை வந்து கிராமத்துக்கு எடுத்துட்டு போயிருது, ஊழல் ஒழிஞ்சிருச்சுங்க. ஏன்னா அவங்க வந்து போஸ்டிங் ஆகிற பார்த்தீங்கன்னா ஏதாவது நடுநிலை பள்ளி இல்லை வந்து மேக்சிமம் வந்து 10வது வகுப்பு வரைக்கும் படிக்கிற ஸ்கூலுக்கு தான் அவங்க போஸ்டிங் ஆகி போறாங்க. அப்படி போய் சேர்ந்தா மக்கள்கிட்ட போயிடும் அது ஊழல் இல்லைங்க. அதுக்கு வந்து அரசும் சேர்ந்து முயற்சி எடுக்க வேண்டும். மற்றபடி விஜயா கிளைம் பண்றாருல ஊழல் இல்லை ஊழல், அது அவரோட பர்சனல் வேல்யூல அவர் சொல்றதா மக்கள் நம்பணும்னு எதிர்பார்க்கிறாரு.
அது அப்படி பர்சனல் வேல்யூல நம்புறதெல்லாம் இல்லைங்க. நம்ம அனுபவிச்சாதான் நம்ப முடியும். இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்தில் குறிங்க திரு தரத் ஷியாம், மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.